ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட இந்த வீடியோவில் ரொம்பவே அழகான சுவையான கேக் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இந்த கேக் செய்கிறது ரொம்பவே ஈஸி தான், எல்லாருமே சுலபமாக செய்யலாம். வாங்க இப்போ நம்மளோட வீடியோக்குள்ளே எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் மைதா மாவு எடுத்துக்கிறேன். இது ஒரு கிளாஸ் அளவில் எடுத்துக்கிட்டேன். இந்த கிளாஸ் கரெக்டாக 200 கிராம் எனக்கு இருக்குது. நம்ம அளவுக்காக ஒரு கிளாஸ் அளவில் எடுத்துக்கலாம். அது கூடவே பேக்கிங் பவுடர் எடுத்துக்கலாம். பேக்கிங் பவுடர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பேக்கிங் சோடா 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பேக்கிங் பவுடர் அண்ட் பேக்கிங் சோடா ரெண்டுமே நமக்கு சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். இது ரெண்டுமே விலை நமக்கு கம்மி தான். 30 ரூபாய் 25 ரூபாய் அது மாதிரி கிடைக்கும். நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி கட்டி இல்லாமல் சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சலிச்ச மாவு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி அது ஒரு ஓரமாக ரெடியாக வச்சுக்கலாம். ஒரு பவுல் எடுத்துட்டு 4 முட்டை எடுத்துக்கலாம். இந்த 4 முட்டையுமே நமக்கு கூலிங் இல்லாமல் இருக்கணும். ஒருவேளை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்க அப்படின்னா நம்ம கேக் செய்கிறதுக்கும் 5 மணி நேரத்துக்கு முன்னாடியே வெளியில் எடுத்து வச்சிடணும். நம்ம கேக் செய்யும் போது அந்த முட்டை சுத்தமாக கூலிங் இல்லாமல் இருக்கணும். அப்போது தான் நமக்கு நல்லா ஸ்மூத்தாக கிடைக்கும். இப்போ நம்ம முட்டையை நல்லா உடச்சி ஊற்றி எடுத்துக்கலாம். முட்டையை மிக்ஸ் பண்ணுறதுக்கு விஸ்க் அல்லது ஸ்பூன் எடுத்துக்கலாம். விஸ்க் இருந்துச்சுன்னா விஸ்க் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம். எதுவாக இருந்தாலும் நம்ம மிக்ஸ் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது. நல்லா ஸ்பீடாக அடிக்கணும். அப்போது தான் நமக்கு நம்ம க்ரீம் பதத்துக்கு நல்லா கேக்கு கிடைக்கும். நல்லா கை விடாமல் நல்லா ஸ்பீடாக அடிச்சுக்கிட்டே இருக்கணும். நமக்கு இது 2 நிமிஷத்துலேயே இது மாதிரி நுர மாதிரி வந்துடும். நமக்கு 20 நிமிஷம் வரைக்குமே இந்த கேக் நல்லா பீட் பண்ணிகிட்டே இருக்கணும் நம்ம கையாலேயே. ஒரு 10 நிமிஷத்துலேயே நல்லாவே நுரைச்சி நல்லா மேலே எலும்பி வரும். 15வது நிமிஷத்தில் நல்லா இது மாதிரி க்ரீம் பதத்துக்கு வந்துடும். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம நல்லா அடித்து எடுத்துக்கலாம். இந்த டைமில் ஜீனி பவுடர் எடுத்துக்கலாம். அதே கப்பளவில், அதாவது நம்ம மாவு அளந்த அதே கப்லேயே ஜீனி பவுடர் சேர்த்துக்கலாம். ஜீனி பவுடர் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதே மாதிரி ஸ்பீடாகவே அடித்து எடுத்துக்கணும். நம்ம முழு ஜீனி சேர்க்குறதுனால சேர்க்கலாம், ஆனால் அது கரையிறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால தான் நான் இன்றைக்கி பவுடராக எடுத்துக்கிட்டேன். ஜீனி பவுடரையும் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஸ்பீடாகவே நல்லா அடித்து எடுத்துக்கலாம். ஜீனி பவுடரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இந்த டைமில் வெண்ணிலா எசன்ஸு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஏன்னா நமக்கு முட்டை லைட்டாக ஸ்மெல் அடிக்கும், அதுக்காக தான் வெண்ணிலா எசன்ஸு. வெண்ணிலா எசன்ஸ் இல்லை அப்படின்னா 4 ஏலக்காய் எடுத்து நல்லா தட்டி விட்டுட்டு அதில் உள்ள அந்த எதலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த சீடை மட்டும் நல்லா பவுடர் மாதிரி இருக்கணும். அதை நம்ம இந்த மாவோடு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம 20 நிமிஷம் கழித்து இது மாதிரி நல்லா க்ரீம் பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த மாவு மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இது மாதிரி மெதுவாக மிக்ஸ் பண்ணணும். முட்டை அடிக்கும் போது வேகமாக அடிக்கணும், ஜீனி பவுடர் சேர்த்தும் வேகமாக அடிக்கணும். ஆனால் நம்ம இந்த மைதா மாவு சேர்க்கும் போது மட்டும் முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப லேசாக மிக்ஸ் பண்ணி விடணும். அப்போது தான் நமக்கு அந்த முட்டை அமர்ந்து போகாமல் நமக்கு அதே மாதிரி க்ரீம் பதத்துக்கே கிடைக்கும். வேகமாக அடிச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப தண்ணியாக போயிட்டு நமக்கு மாவுமே ரொம்ப தண்ணியாக போயிடும். இந்த முட்டையோடு சேர்ந்து மாவு கரையணும், அதுக்காக மட்டும் இது மாதிரி முடிஞ்ச வரைக்கும் லேசாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம்.
இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த டைமில் மாவு கொஞ்சம் திக்காயிடுச்சு. திக் ஆகும்போது நம்ம என்ன பண்ணிக்கணும், ஒரு 50 ml பால் எடுத்து வச்சுக்கலாம். ஆறின பாலாக இருக்கணும். சூடு இல்லாத ஆறின பாலாக எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா நமக்கு ஒரு அளவுக்கு மேலே வந்துட்டு அந்த முட்டையில் வந்து மாவு கொஞ்சம் கட்டியாகிடும். அதனால் கலக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அந்த டைமில் வந்து பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா மாவையும் சேர்த்து இது மாதிரி லைட்டாகவே வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு மிக்ஸ் ஆகாது அப்படிங்கிறது தெரிகிற டைமில் வந்துட்டு பால் வந்து சேர்த்துக்கலாம். ஆனால் நம்ம இந்த மாவுக்கு அளவு வந்து 50 ml பால் சேர்த்துக்கணும். இதே போல் நம்ம எல்லா பாலையுமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த டைமில் 50 ml சன்ஃப்ளவர் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சன்ஃப்ளவர் எண்ணெய் அல்லது வாசனை இல்லாத எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் நல்லெண்ணெய், கடலெண்ணெய் இது மாதிரி எண்ணெயெல்லாம் சேர்க்க வேணாம். ஏன்னா எண்ணெய் வந்து லைட்டாக வாசம் வரும். அந்த வாசம் வந்து நமக்கு கேக்லேயுமே கிடைக்கும். அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இது மாதிரி வாசனை இல்லாத எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் 50 ml. இப்போ நமக்கு கேக் செய்கிறதுக்கான மாவு ரெடி ஆயிடுச்சு. ஒரு கனமான பாத்திரம் எடுத்துக்கலாம். நெய் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து கேக் வந்து ஒட்டாமல் வரணும். அதுக்காக நெய் அடியில் அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே பட்டர் பேப்பர் அல்லது A4 சீட் போட்டுக்கலாம். மேலே கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து A4 சீட் தான் யூஸ் பண்ணேன். என்கிட்ட இன்றைக்கி பட்டர் பேப்பர் இல்லை. அதனால் நான் A4 சீட் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இது மாதிரி நெய் தடவி எடுத்துக்கலாம். ஒரு கனமான பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு நல்லா சூடானதுக்கப்புறம் கேக்கு பாத்திரம் நம்ம தூக்கி வைக்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்டு ஒன்று உள்ளே வச்சுக்கலாம். ஸ்டாண்டு உள்ளே வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க சட்டியை உள்ளே வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். அந்த கேக் செய்கிற பாத்திரம் வந்து நல்லா சூடாகணும். இப்போ நமக்கு நல்லா சூடாயிடுச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க கேக்குக்கான மாவை இதில் சேர்த்துடலாம். மாவு சேர்த்து ஒரு ஸ்டிக் ஒன்று வச்சு இது மாதிரி கலந்து விட்டுடலாம். ஏன்னா நமக்கு இடையில கொஞ்சம் பபிள்ஸ்லாம் இருக்கும். அது கொஞ்சம் வெளியாகி ரிமூவ் ஆகணும். அதுக்காக இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுடுவோம். இப்போ நம்ம ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். இந்த நம்ம கேக் செய்கிறதுக்கு வந்து கரெக்டாக 3/4 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் ஆகும். அது ஃபுல்லாகவுமே வந்து நமக்கு வந்து ஸ்டவ் வந்து சிம்லேயே தான் வச்சுக்கணும். இந்த டைமில் பேரிச்சம்பழம் ரவுண்டாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். எப்படி வருது அப்படின்னு உங்களுக்கு நான் லாஸ்ட்டில் காட்டுறேன். இப்போ நம்ம இது க்ளோஸ் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வந்து எனக்கு 50வது நிமிஷம். இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு குச்சியை விட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னாலே நமக்கு கேக் வெந்துடுச்சு. இப்போ இதை வெளியில் இறக்கி வச்சிடலாம். ஒரு தட்டு ஒன்று எடுத்துக்கலாம். தட்டு எடுத்துகிட்டு மேலே கவுத்தி விட்டு நம்ம கேக்கை திருப்பி எடுத்துடலாம். இப்போ நமக்கு ரொம்பவே சூப்பராக அழகாக வந்திருக்கு. கலரும் கரெக்டாக வந்திருக்கு. மேலே உள்ள அந்த சீட் வந்து பிரித்து எடுத்துடலாம். நமக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சதுனால கேக் நல்லா அழகான ஒரு கலரில் கிடச்சிருக்கு. ரொம்பவே சாஃப்டாக வந்திருக்கு.
நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் இதை இப்போ உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். வாவ், பார்க்கும்போதே நமக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. அப்படியே ஆவி பறக்க பறக்க நமக்கு கேக் வந்து அவ்வளோ சாஃப்டாக கிடச்சிருக்கு. ஆனால் நம்ம பேரிச்சம்பழம் வந்து மேலே போட்டோம், அது வந்து அடியில் போயிடுச்சு. இந்த சாஃப்டான கேக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட்